குறிப்பாக நாம் தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தகப்பன் என்று நான் சொல்லும் பொழுது அது நம்முடைய கர்த்தரை பிதாவின் இருதயத்தை காண்பிக்கிறது என்று பார்க்கிறோம். 2 மக்கள் என்னும் பொழுது இளைய மகன் ஆண்டவரை அறியாத சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்களையும், மூத்த மகன் என்று சொல்லும் பொழுது சபைக்குள்ளே ஆண்டவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய தங்களை விசுவாசிகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே. இன்றும் வசனம் எப்படியா சொல்லுது? 15ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இந்த மூத்த குமாரன் இளைய குமாரன் வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கிட்ட வாக்குவாதம் பண்ணான். வாக்குவாதம் பண்ணும் பொழுது அங்க ஒரு வார்த்தையை விடுவதை பார்க்கிறோம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட அப்படின்னு பார்க்கிறோம். இதை நம்ம கேட்கும்போது நியாயம் நமக்கு தோணும். ஆமா, அவன் இப்போ எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்துட்டான். நிறைய பேர் இப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க. வேசிக்கிட்ட அவன் ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்ட அந்த இளையகுமாரன் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கும் நியாயம் மாதிரி தான் இருக்கும். அந்த நியாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இங்க 13வது வசனம் சொல்லுது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் அப்படின்னு மட்டும்தான் எழுதியிருக்கு. வேசிக்கிட்ட அவன் போனாவனு பைபிள்ல எழுதவே இல்லை. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இங்கே மூத்த குமாரன் தன்னுடைய சொந்த ராஜ்யத்துல இருக்கான், தேசத்துல இருக்கான், அப்பா வீட்டுல அப்பா இருக்கக்கூடிய ராஜ்யத்துல இருக்கான். இந்த இளைய குமாரன் எங்கன்னா தூர தேசத்துக்கு போயிட்டான், ரொம்ப தூர தேசத்துக்கு. அங்க அவன் எப்படி வாழ்ந்தா என்ன செஞ்சான்னு மூத்தவனுக்கு தெரியவே தெரியாது. பிரச்சனையே தான். சபைக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்துக்குடைய பெரிய பிரச்சனையே தான். யாரையும் ஈஸியா குற்றம் சொல்றது, இது நம்முடைய இருதயத்தை காணிக்குது. பிரச்சனையே தான். சபைக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்துக்குடைய பெரிய பிரச்சனையே தான். யாரையும் ஈஸியா குற்றம் சொல்றது, இது நம்முடைய இருதயத்தை காணிக்குது. அவன் எவ்வளவு மோசமா, எவ்வளவு கேவலமா, கீழ்த்தரமா சொல்ல முடியும், அவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா சொல்லதை பார்க்கணும். உள்ளதே மோசமானது வேசித்தன உபச்சாரம், அதை சொல்லி குற்றம் சாட்டுறதை பார்க்கணும். அவன் செஞ்சானா செய்யலையாங்கிறது இவனுக்கு தெரியவே தெரியாது மூத்தவனுக்கு. இங்க முக்கியமான விஷயம் தான். ஆனா தெரியாத ஒரு விஷயத்த பார்த்தது மாதிரி சொல்றான். இவன் போய் அந்த தூரதேசத்துல இருந்து பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரியே சொல்றான் பாருங்க. எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய், அபாண்டமான பழி சுமத்துவது, சொந்த சகோதரனை பழி சுமத்தக்கூடிய ஒரு கேரக்டர் சபைக்குள்ள இன்னைக்கு ஈஸியா இருக்கு. யாரையும் குத்தம் சொல்லு, அவங்க மோசமா, அவங்க ஐயோ அவங்க சரியில்லாதவங்க, ஐயோ அவங்கள மாதிரி, ஐயோ அப்பா அவங்களாம் சொல்லவே முடியாது. சில பேர் சொல்லுவதை பார்த்துருக்கோம், குற்றம் சொல்லிடுவாங்க. சரி என்னதான் செஞ்சாரு நீங்க பார்த்தீங்களா, ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியாது, பார்த்தது மாதிரியே சொல்லுது. சரி என்னதான் செஞ்சாங்க, ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியாத காரியம் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுவாங்க. அப்பதான் நம்புவாங்கன்னு. முதல் பிரச்சனை என்னன்னு சொன்னா, தன்னை நீதிமான், தன்னை நல்லவன், தன் யோக்கியன் அப்படின்னு காணிக்கிறதுக்காகத்தான் மற்றவங்களை குற்றம் சொல்லுது. இந்த உலகமே அப்படித்தான். தன்னை நீதிமான் ஒருத்தன் காணிக்கிறதுக்காக தன்னை நீதிமான் நிரூபிக்கிறது கிடையாது, மற்றவங்களை குற்றம் சொல்றது, கேவலமா சொல்லி தன்னை நீதிமான் சொல்லி நிரூபிக்க முயற்சிக்குது. இந்த உலகத்துடைய பிரச்சனை தான் சபைக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு சபையுடைய இருதயம் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு. யாரையும் குற்றம் சொல்லுது, யாரையும் கேவலமா பேசுறது. இப்போ ஒரு சுருக்கமா ஒரு சிம்பிளான ஒரு கேள்விதான், நல்லா கவனிச்சு பார்க்கணும். இப்போ சபைக்குள்ள இருக்கக்கூடியவங்கள நீங்க நீதிமானா அப்படின்னு கேட்டா ஒரு பதில் சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களை நீதிமானா மாத்திட்டாரு. அப்ப நீதி மட்டும் தான் செய்தீங்களா அப்படின்னு கேட்டா அது அப்படி இப்படி சொல்லி சரக்கடிப்பாங்க. இப்போ நீங்க பரிசுத்தமானா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் எங்களை பரிசுத்தமா மாத்திட்டாரு, நாங்க பாவியா இருந்தோம் பரிசுத்தமா மாத்திட்டாரு. சரி அப்ப நீங்க பாவமே செய்யலையா, பரிசுத்தமா தான் வாழ்றீங்களா அப்படின்னு கேட்டா அதாவது அப்படி இல்ல, பலவீனங்கள் இருக்கும், ஆனாலும் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாரு. எவ்வளவு மோசமான ஒரு ஐடியாலஜி பாருங்களேன். நம்மள ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, ஆனா மற்றவங்களை மன்னிக்க மாட்டாரு. ஆனா நம்ம வெளியே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம ஈஸியா வச்சுருக்கோம், அவங்க மோசமானவங்க, அவங்க சரியில்லாதவங்க, அவங்க மாதிரி, ஐயோ அவங்க பயங்கரமான ஆளுங்க, ஈஸியா சொல்றது. இங்க அதைத்தான் சொல்லலாம் மூத்தகுமாரன். வேசிகள் இடத்துல எவ்வளவு கேவலப்படுத்தி அவனை சொல்லணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி தன் தகப்பண்டே சொல்லலாம்.
பார்த்தது மாதிரி சொல்லலாம். ஆனா இவன் பார்க்கவே கிடையாது. அவங்க எப்படி செலவு பண்ணாங்க இவனுக்கு தெரியவே தெரியாது. மற்றவங்களை மோசம்னு காணிக்கிறதுக்காக எதை வேணான்னு சொல்றது, எப்படி வேணான்னு சொல்றது. சிலருக்கு இது சிறப்பு அந்த வரம்னு கூட சொல்லலாம். அப்படி கூட சிலர் இருக்காங்க. யாரையும் மோசமா சொல்றது, அவங்களப்பா அவன் ஐயோ அவன் நல்லா நடந்தானப்போ எதையாவது சொல்லி அவன் மோசம்னு ஆகிடணும். ஏன்னா நம்ம யோக்கியம் அப்படின்னு சொல்லவே வேற வழி இல்லை. அடுத்தவன் மோசம்னு சொன்னா தான் நம்மளை யோக்கியம் நம்புவாங்க. அப்படின்னு ஒரு தப்பான ஒரு ஐடியாலஜி நிறைய பேருக்குள்ள இருக்கு. மாத்திக்கணும். அப்பாவுடைய இருதயம் அது கிடையாது. இங்க வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, நம்ம பாவம் இல்லை என்று சொல்லுவோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கணும்னு சொல்லுது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் நீ அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் இருக்கும்போது யாரையும் சொல்றது, ஐயோ அவங்க மோசமானவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அப்போ நம்ம பாவம் செய்யாதவங்களா, நம்முடைய சிந்தையில வராதுதா, நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. சக சகோதரர்களை சபைக்கு வெளியே இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் பாவிகள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், மோசக்காரர்கள், அவங்கெல்லாம் பெரிய கிரிமினல்ஸ் அப்படிங்கிறது. ஆனா நம்ம எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்மள சகோதரன், சொந்த சகோதரனை, வேற யார் இல்லை, சொந்த சகோதரனை எவ்வளவு கேவலமா சொல்றான் பாருங்க. வேசிகளிடத்தில் உங்களுடைய ஆஸ்தி அழித்து போட்ட எவ்வளவு மோசமான குணம். அப்பாவே மன்னிச்சிட்டாரு, என்ன பண்ணியிருந்தாலும் அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை, அப்பா ஏத்துக்கிட்டாரு. ஆனா நம்ம தான் ஏத்துக்க முடியல. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க மோசம், இவங்க மோசம், அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்ம யோக்கியமானு கேட்டா நமக்கு நல்லா தெரியும் நம்ம எப்படி சொல்லி. ஆனா அப்பாவுடைய இருதயத்தை பாருங்களேன், எதையுமே கேட்கல. என்ன செஞ்ச, எப்படி செஞ்ச, எதையுமே கேட்கல. மன்னித்து அவனை மறந்து ஆற தழுவி முத்தம் கொடுக்கிறார். அதான் அப்பாவுடைய இருதயம், பிதாவுடைய இருதயம், கர்த்தருடைய இருதயம். அதான் அந்த இருதயம் நமக்குள்ள வரணும். யார் எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ள வளரணும். சபைக்கு வளரணும். விசுவாசிகள் என்று நம்மளை அடையாளப்படுத்துகிற நமக்குள்ள வரணும். யாரை அங்கீகரிக்கக்கூடிய, அவர் நேசிக்கக்கூடிய, அவங்களை சேர்த்து அணைத்துக் கொள்ளக்கூடிய, அரவணைக்கக்கூடிய, அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு குணம் நமக்குள்ள வரணும். யாரையும் மோசம்னு சொல்லி பார்க்க கூடாது. அப்பா நம்மளை நல்லவங்கன்னு பார்த்ததுனால நம்மளை ஏற்றுக்கிட்டாரு. நாமும் மற்றவர்களை நல்லவர்களாய் பார்ப்போம். அவங்க என்ன செஞ்சிருந்தாலும் நமக்கு விரோதமா செய்யலாம், அது மட்டும் உண்மை. அவங்க செய்து அப்பாவுக்கு விரோதம், அப்பாவே மன்னிச்சிருந்தாரு, தகப்ப மன்னிச்சிருந்தாரு. நம்மளோட பிதா எல்லாரையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அந்தபடி ஒரு ஆத்மாவு கெட்டு போகுது பிதாவின் சித்தம்னு பைபிள் சொல்லுது. எல்லாரையும் நேசித்து, எல்லார் மேலும் அன்பு செலுத்தி, எல்லாரையும் அரவணைத்து, எல்லாரையும் கிறிஸ்துவனை நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். ஆகவே குற்றம் சாட்டுவதல்ல, குற்றங்களை மன்னித்து மறந்தவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய பண்பாயிருக்கணும். அதுதான் பிதாவுடைய இருதயமாக இருக்கிறது. அப்படி